Hello students. Probability distribution ல இருந்து 11.5 exercise பார்க்க போகிறோம். First sum, compute P of x equal to k. x value k-வா நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் கேட்டிருக்காங்க. பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். nx p power x into 1 minus p whole power n minus x. இந்த ஃபார்முலா தான் நம்மளுக்கு பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்முலான்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ கிவன் என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, n வேல்யூ அண்ட் p வேல்யூ கொடுத்துருக்காங்க. p வேல்யூலேருந்து நம்ம 1 மைனஸ் p வேல்யூ தட் இஸ் க்யூவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் என்ன செய்யலாம், k ஈக்குவல் டு 3, 1 மைனஸ் பின்னா 1/3 ஈக்குவல் டு 2/3ன்னு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இந்த வேல்யூ நம்ம எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் ப்ராபபிலிட்டி. ஸோ நம்ம x ஈக்குவல் டு k, இங்கே x ஈக்குவல் டு கேன்னு கொடுத்துருக்காங்க. கேவோட வேல்யூ 3ங்கிறதுனால நம்ம x ஈக்குவல் டு 3 கொடுத்து ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் 160/729 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு அதிலே செகண்ட் சப்டிவிஷன் n வேல்யூ அண்ட் p வேல்யூ k வேல்யூ கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது. நீங்கள் இது எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டியதில்லை. ஸோ நம்ம சிம்பிளாக கம்ப்ளீட் பண்ணி ஆன்சர் சொல்லிடலாம். 210 சப்போஸ் ஸ்கொயர் க்யூப் இருந்துச்சுன்னா நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி ஆன்சர் சொல்லலாம். இப்போ பவர் 6 இருக்கும்போது மல்டிப்ளிகேஷன் கொஞ்சம் டஃப்பாக இருக்குன்றதுனால நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிடுறோம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு n ஈக்குவல் டு 9, p ஈக்குவல் டு 1/2, k ஈக்குவல் டு 7. சேம் ஃபார்முலாலேயே நம்ம அப்ளை பண்ணிவிட்டு வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். தட் இஸ் 9/128. நெக்ஸ்ட்டு த ப்ராபபிலிட்டி தட் மிஸ்டர் q hits a target at any trial is 1/4. பியோட வேல்யூ 1/4ன்னு கொடுத்துருக்காங்க. சப்போஸ் ஹீ ட்ரைஸ் அட் த டார்கெட் 10 டைம்ஸ், தட் இஸ் n ஈக்குவல் டு 10. n ஈக்குவல் டு 10 கொடுத்துருக்காங்க. ப்ராபபிலிட்டி 1/4 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், எக்ஸாக்ட்லி 4 டைம்ஸ் அந்த பாலை ஹிட் பண்ணும்போது சக்ஸஸ் கிடைக்குது அப்படின்னா எவ்வளோ ப்ராபபிலிட்டி. நெக்ஸ்ட்டு அட்லீஸ்ட் ஒன் டைம்னா டோட்டலாக 10 டைம்ஸ் இருக்குது. அட்லீஸ்ட் 1 டைமாவது அந்த டார்கெட்டை ரீச் ஆச்சு அப்படிங்கிறது சொல்லலாம். நம்ம 1 டைம் சொல்லலாம், 2 டைம்ஸ் சொல்லலாம், 3 டைம்ஸ் அப் டு 10 வரைக்கும் சொல்லலாம். ஸோ டார்கெட்டை 1 டைமாவது ரீச் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம 1லேருந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் 0 டார்கெட்டை ரீச் பண்ணாத அளவுக்கு இருக்க வேல்யூவை சப்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ரிமைனிங் வேல்யூ கிடைக்கும். ஸோ நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம், p வேல்யூ இருக்குது. given n ஈக்குவல் டு 10, the random values denote the number of kids. டார்கெட் ரீச் பண்ணாமல் இருக்குது, 1 டைம் ரீச் பண்ணியிருக்கு. 10 டைம்ஸில் 2 டைம்ஸ், 10 டைம்ஸில் 3 டைம்ஸ் அப் டு 10 டைமுமே டார்கெட்டை ரீச் பண்ணதாகவும் இருக்கும். ஸோ அதுதான் ரேண்டம் வேல்யூஸ். இதிலேருந்து நம்ம பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். p வேல்யூ கிவன் கொடுத்துருக்காங்க 1/4. அதிலேருந்து q வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறேன். இதுதான் ஜென்ரலாக நம்ம ஜென்ரல் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணி ப்ராபபிலிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஜென்ரல் ஃபார்முலாவை நம்ம கொண்டு வந்து வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கு ஆன்சர் எக்ஸாக்ட்லி 4 டைம்ஸ்னு சொல்லியிருக்கு. ஸோ x ஈக்குவல் டு 4 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர். நெக்ஸ்ட்டு அட்லீஸ்ட் ஒன் டைம்னா 0, 1, 2, 3 அப் டு 10 வரைக்கும் இருக்குது. அட்லீஸ்ட் 1 டைம் டார்கெட் ரீச் பண்ணியிருக்கலாம், 2 டைம்ஸ் ரீச் பண்ணியிருக்கலாம், 3 டைம்ஸ் அப் டு 10 வரைக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. ஆனால் எந்த வேல்யூ சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு போதும், ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 0 கிடைக்கிற வேல்யூவை நம்ம சப்ராக்ட் பண்ணால் போதும். ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம், x ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணுற வேல்யூவை 1லேருந்து சப்ராக்ட் பண்ணி ஆன்சர் சொல்கிறோம். 1 மைனஸ் 3/4 ஹோல் பவர் 10. நெக்ஸ்ட் தேர்ட் சம், by using binomial distribution find the mean and variance of x. மீன் வேல்யூ அண்ட் வேரியன்ஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ மீன் அண்ட் வேரியன்ஸ் ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். மீன் வேல்யூ n இன்ட்டு p. n வேல்யூ என்ன இருக்குது, நம்பர் ஆஃப் டைம்ஸ், p ப்ராபபிலிட்டி என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த 2 வேல்யூஸ் மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிற ஆன்சர். நெக்ஸ்ட் வேரியன்ஸ் ஃபார்முலா np இன்ட்டு 1 மைனஸ் p தட் இஸ் q, npq. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி நம்ம சம் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, a fair coin is tossed 100 times. x denote the number of head. காயின் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹெட் இருக்கும், ஒரு டெய்ல் இருக்கும். ஸோ என்ன கேட்டிருக்காங்க, 1 ஹெட் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி. ஸோ தட் இஸ் 1/2. ப்ராபபிலிட்டி p ஈக்குவல் டு 1/2ன்னு கிடைச்சாச்சு. n ஈக்குவல் டு 100 டைம்ஸ் கிடைச்சாச்சு.
ஸோ இதிலேருந்து நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணி மீன் வேல்யூ அண்ட் வேரியன்ஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறோம். சரியா? நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன், a fair die is tossed 240 times. 240 டைம்ஸ் ஒரு டை ரோல் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது ஒரு 1 2 3 4 5 6 வரைக்கும் நம்மளுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அதில் 4 அப்பியர் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். டோட்டலாக அந்த டைஸில் எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குது? ஒன்லி 1 4 இருக்குது. ஸோ ப்ராபபிலிட்டின்னு பார்க்கும்போது டோட்டல் பாசிபிலிட்டி அந்த டையில் 6, 4 கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ஒன்லி 1 பாசிபிள். ஸோ ப்ராபபிலிட்டி இஸ் 1/6. ஓகேவா? நெக்ஸ்ட்டு க்யூ வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுற மீன் வேரியன்ஸ் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் ஃபோர்த்து சம், the probability that a certain kind of component will survive a electrical test is 3/4. Probability 3/4. Next, find the probability that exactly 3 of the 5. 5ல எக்ஸாக்டாக 3 கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி. ஸோ டோட்டலாக நம்ம 5 நம்பர் ஆஃப் சர்வைவ் என்னன்னு சொல்கிறாங்க 5. அதில் எக்ஸாக்டாக 3 கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ என்ன வேல்யூவில் கிடச்சிருக்கு? n = 5 அண்ட் ப்ராபபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு 3/4 அண்ட் எக்ஸாக்ட்லி 3ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ x = 3. ஸோ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு டைரக்ட் ஆன்சர் கிடச்சிரும். சரியா? ஸோ எக்ஸாக்ட்லி 3 சர்வேஸில் ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 270/1024 கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சம், a retailer purchases a certain kind of electronic device from a manufacturer. The manufacturer indicates that the defective device is 5%. அவங்க மேனுஃபேக்சர்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரும்போது டிஃபெக்டிவ் டிவைஸ் என்ன ரேட்டில் இருக்கும்? 100 வாங்குகிறோம் அப்படின்னா அதில் 5 மேபி டிஃபெக்டிவாக இருக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு த இன்ஸ்பெக்டர் ஆஃப் த ரிட்டைலர் ரேண்டம்லி பிக்ஸ் 10 ஐட்டம். நிறைய இருக்குது, அதில் 10 மட்டும் செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 10. ஸோ நம்பர் ஆஃப் டிஃபெக்டிவ் ஐட்டம் சொல்லியிருக்காங்க. டோட்டலாக 100 இருக்குது அப்படின்னா அதில் 5 டிஃபெக்டிவ் பாசிபிள். ஸோ நம்ம இந்த வேல்யூவை நம்ம ப்ராபபிலிட்டி 1/20 பியை கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ n = 10 அண்ட் p = 1/20 கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? அட்லீஸ்ட் 1 டிஃபெக்டிவ் ஐட்டம். அட்லீஸ்ட் 10 டிஃபெக்டிவ் ஐட்டமில் ஒரு டிஃபெக்டிவ் ஐட்டம் இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், அப் டு 10 வரைக்கும் பாசிபிள் இருக்குது. ஸோ டிஃபெக்டிவ் இல்லாமல் இருக்க ஐட்டத்தோட ப்ராபபிலிட்டி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி 1லேருந்து சப்ராக்ட் பண்ண ரிமைனிங் அட்லீஸ்ட்ன்றதுக்கு ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸாக்ட்லி 2. ஸோ x = 2 பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். சரியா? ஸோ n = 10, ப்ராபபிலிட்டி p = 5%, தட் இஸ் 5/100 1/20 நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இல்லை டெசிமல்லையே கூட எடுத்துக்கலாம். ஸோ அட்லீஸ்ட் 1ன்னா எக்ஸ் வேல்யூ 1 இருக்கலாம், 2 3 அப் டு 10 வரைக்கும் இருக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூக்கு என்ன வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும்? x <0, x <0. ஸோ இதோட மீனிங் x = 0ன்ற வேல்யூவை மட்டும் நம்ம அப்ளை பண்ணி 1லேருந்து சப்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் கிடச்சிருது. சரி, அட்லீஸ்ட் 1 டிஃபெக்டிவ், அது 1 2 3 இருக்கலாம். ஸோ நீங்கள் சம் சால்வ் பண்ணணும்னு ரொம்ப டஃப்பாக போடணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம்? x = 1 சப்ஸ்டியூட் பண்ணி ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி போட்டுட்டு ப்ளஸ் x = 2 சப்ஸ்டியூட் பண்ணணும், 3 சப்ஸ்டியூட் பண்ணிட்டு 4 5 அப் டு 10 வரைக்கும் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணி ஃபைனல் ஆன்சர் கொடுக்கணும். அதை விட நம்ம 0க்கு டோட்டல் ப்ராபபிலிட்டி நம்மளுக்கு 1ன்னு தெரியும். அந்த டோட்டல் ப்ராபபிலிட்டியிலேருந்து நோ டிஃபெக்டிவ் ஐட்டம் அப்படின்றத நம்ம சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா என்ன ஆன்சர் கிடச்சிரும்? அட்லீஸ்ட் 1 டிஃபெக்டிவ் ஐட்டம் ஆன்சர் கிடச்சிரும். சரியா? நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன், எக்ஸாக்ட்லி 2ங்கும்போது எக்ஸ் வேல்யூ 2 கிவன் ஃபார்முலா ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அதில் நம்ம எக்ஸ் வேல்யூ 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் கிடச்சிருது. நெக்ஸ்ட்டு த ப்ராபபிலிட்டி தட் fluorescent light has useful life of at least 600 hours is 0.9. Probability is 0.9. Find the probability that among 12 such light, எவ்வளோ லைட்ஸ் கொடுத்துருக்காங்க? 12 லைட்ஸ். அந்த 12 லைட்ஸ், தட் இஸ் n = 12. எக்ஸாக்ட்லி 10.
that is x equal to 10 substitute பண்ணி final first answer at least 600 hours. Next at least 11 means 11 இருக்குது, டோட்டலாக 12 லைட்ஸ் இருக்குது. அதில் 11 லைஃப் நல்லா இருக்கலாம், யூஸ்ஃபுல் லைஃபாக இருக்கலாம், இல்லை 12மே நல்லா இருக்கலாம். ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம், 11 and 12 ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். எக்ஸ் வேல்யூ 11 அண்ட் எக்ஸ் வேல்யூ 12 சப்ஸ்டியூட் பண்ணி ரெண்டையும் ஆட் பண்ணி ஆன்சர் சொல்ல போகிறோம். நெக்ஸ்ட் அட்லீஸ்ட் 2 will not have a useful life of 600. At least 2, that is 2, 3, 4 up to 12. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன வேல்யூஸ் இருக்கும், 0 and 1. ஸோ இந்த வேல்யூக்கு நம்ம ப்ராபபிலிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அந்த வேல்யூவை 1லேருந்து சப்ராக்ட் பண்ணி ஆன்சர் சொல்லலாம். சரியா? இது எல்லாத்துக்கும் எக்ஸ் ஈக்குவல் டு 2, எக்ஸ் ஈக்குவல் டு 3 அப் டு எக்ஸ் ஈக்குவல் டு 12 வரைக்கும் சப்ஸ்டியூட் பண்ணி ஆட் பண்ணுறதை விட நம்ம 1 டோட்டல் ப்ராபபிலிட்டியிலேருந்து இந்த 2 ப்ராபபிலிட்டிஸோட ஆன்சரை சப்ராக்ட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ஸோ இந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணி தான் நம்ம சம் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் n ஈக்குவல் டு 12 ப்ராபபிலிட்டி ஆஃப் யூஸ்ஃபுல் லைஃப் பி வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஜென்ரலாக பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறேன். NCX p பவர் x q பவர் n மைனஸ் எக்ஸ் எக்ஸாக்ட்லி 10ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 10. நெக்ஸ்ட்டு அட்லீஸ்ட் 11 சொல்லியிருந்தாங்க. ஸோ எந்தெந்த வேல்யூ நம்ம ஆட் பண்ண போதும், எக்ஸ் ஈக்குவல் டு 11 அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 12 ப்ராபபிலிட்டி வேல்யூஸை ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக 0.9 ஹோல் பவர் 11 இன்ட்டு 2 பவர் 1ன்னு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு தேர்டு சப்டிவிஷன் என்ன சொல்லியிருந்தாங்க, அட்லீஸ்ட் 2 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம இதுக்கு என்ன கண்டிஷன் யூஸ் பண்ண போகிறோம், 1 மைனஸ் பி லெஸ் தென் 2, தட் மீன்ஸ் பி ஈக்குவல் டு 0 அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 1. இதில் நம்ம வேல்யூ அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் 1 மைனஸ் 20/3 இன்ட்டு 2/3 ஹோல் பவர் 17 ஆன்சர் கிடைக்குது. ஸோ நம்ம சம்ஸ் போடும்போது கொஷினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு போட்டோம்னாவே எல்லா சம்முமே ஈஸியாக இருக்கும். சரியா? நெக்ஸ்ட்டு 7th சம், த மீன் and standard deviation of a binomial variable x and respectively mean value 6 and standard deviation value 2. Standard deviation means sigma equal to 2. ஸோ இதில் இருந்து நம்ம என்ன வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், வேரியன்ஸ் ஈக்குவல் டு 4ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சிக்மா ஸ்கொயர் ஈக்குவல் டு வேரியன்ஸ்ன்னு தெரியும். ஸோ வேரியன்ஸ் ஈக்குவல் டு 4. வேரியன்ஸ் ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், n இன்ட்டு பி இன்ட்டு க்யூ. நெக்ஸ்ட்டு மீன் ஃபார்முலா n இன்ட்டு பி. இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி நம்ம சம் சால்வ் பண்ண போகிறோம். சரியா? இதுலேருந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம், த ப்ராபபிலிட்டி ஆஃப் மாஸ் ஃபங்க்ஷன் பி ஈக்குவல் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு போகிறேன். நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 3 இருக்கும்போது பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்முலா வேரியபிள் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு எக்ஸில் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 2 இருக்கும்போது ஆன்சர். சரியா? நெக்ஸ்ட்டு கிவன் வேல்யூலேருந்து மீன் வேல்யூ ஃபார்முலா தெரியும். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்லேருந்து வேரியன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஈக்குவேஷன் 2 டிவைடட் பை 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது க்யூவோட வேல்யூ கிடைக்குது. க்யூ வேல்யூலேருந்து நம்ம பியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு என் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறோம். என் பி க்யூ வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு த ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 2ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட மீனிங் என்ன, 2 மோர் தென் 2ன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம லெஸ் தென் 2 ஃபைண்ட் அவுட் பண்ணி 1லேருந்து சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான ஃபார்முலா இங்கே கொடுத்துருக்கு. சரியா? நெக்ஸ்ட்டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 2ன்னு சொல்லியிருக்கு. ஸோ இதுக்கு தான் நம்ம 7th சம் பார்த்தோம். சரியா? இந்த 6th சம்முக்கான தேர்டு சப்டிவிஷன் நீங்களே போட்டுருணும். இதுக்கும் கான்செப்ட் அதே தான், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 2. அப்போது நம்ம எக்ஸ் லெஸ் தென் 2, 1 மைனஸ் பி எக்ஸ் ஈக்குவல் டு 0 ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 சப்ஸ்டியூட் பண்ணி 6th சம்மில் தேர்டு சப்டிவிஷன் நம்ம போடணும். இதில் எக்ஸ் என் வேல்யூ 12, பி வேல்யூ 0.9 சப்ஸ்டியூட் பண்ணி போட்டிருக்கணும். நம்ம 6th சம்முக்கு சொன்னது 7th சம்மோட தேர்டு சப்டிவிஷன். சரியா? நெக்ஸ்ட்டு சம் கொடுத்துருக்காங்க. பி ஆஃப் 4 பி ஆஃப்
ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் எக்ஸ் ஈக்குவல் டு 4. நெக்ஸ்ட் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனில் எக்ஸ் ஈக்குவல் டு 2. இந்த 2 வேல்யூஸும் ஈக்குவலாக இருக்கும்போது என்ன வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க? ஃபைண்ட் த டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராபபிலிட்டி பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் மீன் வேல்யூ அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்கு. ஸோ நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்? கிவன் கொஷினில் ஃபார்முலா அப்ளை பண்ணி ஆன்சர் போட போகிறோம். இப்போது நார்மலாக ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். இதில் 4p x equal to 4, p equal to x equal to 2. இதில் நம்ம x equal to 4 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு x equal to 2 சப்ஸ்டியூட் பண்ணி LHS RHS ஃபில் பண்ணிடுறோம். டபுள் சைடும் இருக்க வேல்யூஸை நம்ம கேன்சல் பண்ணி ஃபைனலாக ஒரு வேல்யூ கொண்டு வரோம். தட் இஸ் 2p equal to q. 2p equal to q. நெக்ஸ்ட்டு ஒரு 2 கண்டிஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் ப்ராபபிலிட்டி, செகண்ட் ப்ராபபிலிட்டி, டோட்டல் ப்ராபபிலிட்டி அப்படின்னா நம்மளுக்கு டோட்டல் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ p + q ஈக்குவல் டு 1, தென் 3p ஈக்குவல் டு 1. அதுலேருந்து நம்ம பியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறோம். q வேல்யூ 2p சப்ஸ்டியூட் பண்ணுறோம், பியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறேன், தென் qவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறோம். n இருக்குது, p இருக்குது, q இருக்குது. நெக்ஸ்ட்டு இதிலேருந்து நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறோம். ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி மீன் வேல்யூ அண்ட் வேரியன்ஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு கிவன் கொஸ்டினில் என்ன கேட்டிருந்தாங்க? ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கேட்டிருக்கிறதுனால நம்ம 2/√3 கம்ப்ளீட் பண்ணிடுறோம். சரியா? நெக்ஸ்ட் 9th sum. In a binomial distribution consists of 5 independent trials. The probability of 1 and 2, probability x equal to 1 இருக்கும்போது ப்ராபபிலிட்டி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு x equal to 2 இருக்கும்போது x equal to 2 ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் 0.048 கொடுத்துருக்காங்க. ஸோ n equal to 5 கொடுத்துருக்காங்க. இந்த கண்டிஷன் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்? மீன் வேல்யூ அண்ட் வேரியன்ஸ் வேல்யூ. மீன் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா நம்மளுக்கு n p வேல்யூ தெரியணும். n கிவன் இருக்குது, பியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். வேரியன்ஸ் வேல்யூ கிடைக்கணும், n p q வேல்யூ தெரிஞ்சிருக்கணும். ஸோ கிவன் கண்டிஷனில் இருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்? p அண்ட் qவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறேன். 5c1 q ஃபார்முலா p பவர் x இன்ட்டு 5 - xன்னு கிடைக்கும். ஸோ எக்ஸ் வேல்யூ 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த வேல்யூக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக 5p q பவர் 4 ஈக்குவல் டு 0.4096 கிடைக்குது. எக்ஸ் ஈக்குவல் டு 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடைக்குது. ஸோ இந்த 2 வேல்யூஸையும் நம்ம டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு பியோட வேல்யூவோ க்யூவோட வேல்யூவோ கிடைக்கும். சரியா? 2 வேல்யூ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் டிவைடட் பை செகண்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணும்போது q அண்ட் பியில் ஒரு ரிலேஷன் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு p அண்ட் qக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச ரிலேஷன் the total probability equal to 1. அதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பியோட வேல்யூவும் க்யூவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு மீன் ஃபார்முலா அண்ட் வேரியன்ஸ் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது ஃபைனல் ஆன்சர் கிடச்சிருது. சரியா? நெக்ஸ்ட்டு இந்த சம் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன். இது வந்து 7th சம்மோட 3rd சப்டிவிஷன். சரியா? 7th சம்மோட 3rd சப்டிவிஷன். இது 6th சம்மோட 3rd சப்டிவிஷன். ஸோ சப்ஜெக்ட் நோட்டில் கம்ப்ளீட் பண்ணும்போது ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. எல்லா சம்முமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸி. ஓகேவா? ஸோ சப்ஜெக்ட் நோட் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.